யோகாசனங்களை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக தினமும் செய்து வந்தால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் சுறுசுறுப்புடன் வாழலாம் என்கிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. மக்கள் எல்லோரும் காலையில் இதை பார்த்து அதை பழகி அதன் பலன்களை எய்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொள்வதோடு மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி 10 ஆண்டுகளுக்கு மேல் நடைபெறுகிறது. மற்ற நிகழ்ச்சிகளெல்லாம் வரும் போகும், வேறு வேறு நிகழ்ச்சிகளாக மாறும். ஆனால் இது மட்டும் 7 மணிக்கு யோகாசன நிகழ்ச்சி வந்து கொண்டே இருக்கும். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு 2 மாணவிகள், சுவாதி 6வது வகுப்பு, திவ்ய தர்ஷினி 7வது வகுப்பு, பயோனியர் மெட்ரிகுலேஷன் பள்ளி வேலப்பஞ்சாவடியிலிருந்து வந்திருக்கின்றார்கள். அந்த குழந்தைகளுக்கு அந்த யோகாசன ஆசிரியர் செந்தமிழ் செல்வன் கடினமான ஆசனங்களெல்லாம் கற்றுக் கொடுத்து அவர்களை நெளித்து வளைத்து அவர்களை நன்றாக பயிற்றுவித்திருக்கிறார்கள். ஆசனத்தில் மாணவர்களும் சளைக்காமல் கடினமான ஆசனங்களை கூட செம்மையாக செய்திருக்கிறார்கள். அந்த முறையில் இவர்கள் இன்றைக்கு ஏகபாத ராஜ கபோட ஆசனத்தை செய்யப் போகிறார்கள். என்மை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு முதலில் வலது காலை மடக்கி செய்யுங்கள், பார்க்கலாம். ரைட் லெக் எத்தனை வளைவு, எத்தனை நெளிவு, எத்தனை சுழிவு என்பதை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் முதுமை அடைந்து கொண்டே இருக்கின்றோம். நம்ம அறியாமல் சாக்காடை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். ஆகவே உடலை முதுமை அடைய விடாமல் சாக்காடை தள்ளி போடுவதற்கான வழிமுறைகள் தான் இந்த ஆசனம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உறுப்புகளும் முழுமையடைகிறது. உள்ளுறுப்புகளும் வெளி உறுப்புகளும் முதுமையடைகிறது. ஆசனம் ஒன்றினால்தான் நமது உடலை முதுமையடைய விடாமல், வயோதிகத்தன்மை அடைய விடாமல், நமது ஆயுளை தள்ளி போடக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்பொழுது இடது காலை மடக்கி செய்யுங்கள். கவனித்து பார்க்க வேண்டும். பந்துக்கிண்ண முட்டு, கால் முட்டு, கரண்டை, கை பந்துக்கிண்ண முட்டு, எத்தனை உறுப்புகள் வளைக்கப்பட்டு நெளிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். வயோதிகத்தன்மையை அடையாது, எப்பொழுதும் இளமையாக இருக்காங்க. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் வலது காலை மடக்கி செய்யுங்கள். அந்த காலை நல்லா உள்ளே இழுத்துடணும். கீழே இருக்க காலை உள்ளே இழுத்துடணும். தலை நேர நிமிர்க்கணும். தலை நிமிருங்க. கையை மேலே தூக்கி காலை பிடித்து கொண்டு தலையை நிமிருவது என்பது சற்று கடினமான காரியம். எத்தனை பந்துக்கிண்ண மூட்டு திருகப்படுகிறது, தோல் பந்துக்கிண்ண மூட்டு திருகப்படுகிறது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அடுத்த காலை மடக்கி செய்யுங்கள்.
ஒரு 20 எண்ணிக்கை ஒவ்வொரு நிலையிலும் இருக்க வேண்டும். சாதாரண மூச்சில் இருக்க வேண்டும். இந்த ஆசனத்திற்கும் ஒரு தனியான ஒரு பலன் நமக்கு உண்டு. இந்த ஆசனத்தை செய்வதற்கு முன்னால் நம் மூக்குத்துவாரத்தை சோதனை செய்து பார்த்தால் 2 மூக்குமே அடைத்திருக்கும், அது ஒரு மூக்காவது அடைத்திருக்கும். இந்த ஆசனம் செய்தவுடன் 2 மூக்குத்துவாரங்களும் திறந்துவிடும். ஆசனம் என்பதே மூக்குத்துவாரத்தை நன்றாக திறந்து அதனுடைய ஆக்சிஜன் அதிகமாக நுரையீரலுக்கு செல்வதற்கான வழிமுறைகளை நமக்கு தருகிறது. மெதுவாக எடுங்கள், கலையுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். பாருங்கள், பக்கவாட்டில் செய்கிறார்கள், நீங்கள் பார்க்க வேண்டும். காலை இழுத்துரு. அவர்களுடைய முகத்திலே இந்த கடுமையே தெரிவதில்லை. இவை சாதாரணமாக தினமும் செய்து சாதனை செய்த காரணத்தினால்தான் இது முழுமையடையும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அடுத்த காலை மடக்குங்கள். இந்த காலை உள்ளே இழுக்க வேண்டும். கையை தலைப்பக்கமாக தூக்கி கையை பிடிப்பது என்பது கொஞ்சம் கடினம். சாதனை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். மெதுவாக இறக்குங்கள். நேராக உட்கார்ந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவமணிகளே, யோகாசன நிபுணர்களே, ஆசிரியர்களே, இதுபோன்ற ஆசனங்களை மாணவர்களுக்கு, எல்லா வயது மாணவர்களுக்கும் கற்றுத்தர வேண்டும். இப்பொழுதெல்லாம் ஹைஸ்கூலோடு அல்லது நின்று விடுகிறது. அதற்கு மேல் பிஎஸ்சி போன்ற படிப்புகளை கல்லூரியில் படிக்கிற மாணவர்களோ, இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்களோ இந்த ஆசனத்தை செய்வதில்லை. அவர்கள் முக்கியமாக செய்ய வேண்டும். இவர்களெல்லாம் எதிர்கால செல்வங்கள். நன்று நினைவாற்றல் கிடைக்கும், சாதனை செய்யக்கூடிய ஒரு வல்லமை கிடைக்கும். அவர்களிடம் உள்ள கெட்ட பழக்கங்கள் எல்லாம் தள்ளி போய்விடும், நீங்கிவிடும். அவர்கள் புடம்போட்ட தங்கமாக மாற்றுவதற்கு இந்த யோகாசனம்தான் ஒரே வழி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வெளிநாட்டிலே இன்றைக்கு நம்மை விட அதிகமாக இந்த கலையை கற்று அவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள். ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல் ஜாதி மத பேதமின்றி பழகுகிறார்கள். இது ஒரு ஜாதிக்கு உரித்தான கலை அல்ல. எல்லோரும் பழகலாம். எல்லோத்துக்கும் ஆரோக்கியம் தேவைதானே, உடல்நலம் தேவைதானே. ஆகவே ஜாதி மத பேதமின்றி இந்த கலையை பழகி ஆரோக்கியமாக நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.